ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிசி பிளான்ட்டு தாங்க. ஜிசி பிளான்ட்டு, இந்த பிளான்ட்டு நான் வச்சு ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரே ஒரு லீஃபில் மட்டும்தான் கொண்டாந்து வச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு வளரும் நான் எதிர்பார்க்கல. இதில் பாருங்கள், புதுசாக பிரான்ச்லாம் வருது. இந்த இந்த பிளான்ட் வந்து நம்ம கேர் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட் ஒரு 3 days 4 days ஒன்ஸ் வந்து நீங்கள் வாட்டர் கொடுத்தா போதும். இது வந்து இன்டோர் பிளான்ட்டிங்னால இன்டோரில் வச்சா போதும். இது எப்படி வந்து நம்ம கட்டிங் எடுக்கிறது அப்படின்னா, இந்த ஒரு லீஃப் இருக்கு இல்லையா, இந்த ஒரு லீஃபை வந்து நம்ம ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிக்கணும். நல்லா முத்தின லீஃபாக பார்த்து கட் பண்ணிக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா, அந்த கட் பண்ண பக்கம் வந்து நமக்கு மண்ணில் படுற மாரி உள்ளே நீங்கள் நட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 15 daysலேயே வந்து அது முளைக்கும். அது முளைக்க பார்த்திங்கன்னா, செடி இந்த முளைக்க அந்த லீஃப் வந்து உங்களுக்கு கருகிடும். இதில் பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கேன். இது வச்சு 2 months ஆகுது. இதில் வந்து ஒரு செடி வாடி போன மாதிரி இருக்குது பாருங்கள். அதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கிழங்கு. இந்தமாரி தாங்க ஜிசி பிளான்ட்டில் ஒரே ஒரு கிழங்கு தான் இருக்கும். அதுலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வரும். நீங்கள் வந்து அந்த லீஃபை மட்டும் எடுத்து நீங்கள் கட் பண்ணி வச்சிங்கன்னா போதும். இதை சீக்கிரமாக நீங்கள் கொண்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் இந்த செடியை. நீங்கள் இன்டோர் பிளான்ட் அப்படிங்கிறதுனால ஈஸியாக நம்ம மணி பிளான்ட் எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அந்தமாரி தான் ஈஸியாக 3-4 days ஒன்ஸ் வந்து நீங்கள் வாட்டர் கொடுத்தா போதும். நான் இதுலேருந்து 2 பிளான்ட் வந்து எடுத்து வெளியே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அதுலேருந்து புதுசாக பிரான்ச்சஸ்லாம் வந்திருக்கு. லீஃப் குட்டி குட்டியாக அழகாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டில் வைக்கும்போது ஒரிஜினல் பிளான்ட் மாதிரியே தெரியாது. ஏதோ பொக்கே பிளான்ட் வச்சுருக்க மாதிரி தான் இருக்கும். நல்லாயிருக்கும். பாருங்கள், இன்னொரு பிளான்ட் அப்படி தான். அதில் ஒரே ஒரு லீஃப் மட்டும் கட் ஆயிடுச்சு. அதுலேருந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன். அழகாக இருக்குது. ஆனால் இதை வந்து நீங்கள் வெயிலில் மட்டும் வச்சிடக்கூடாது. வெயிலில் வச்சாலும் அது வெயிலில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து பிளான்ட் வளராது. நிழல்லே வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். சூப்பராக வளரவும் செய்யும். அதிகமாக வளரவும் செய்யும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.